ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எல்சி பற்றி சொல்ல போகிறேன். அதில் நான் ஆல்ரெடி ரிவோக்கபிள் எல்சினா என்ன, இர்ரிவோக்கபிள் எல்சினா என்ன அப்படின்னு கிளியராக நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ரிமைனிங் இருக்கிற டைப் ஆஃப் எல்சியை பற்றி நான் சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். அதில் நம்ம நம்பர் 1 பார்க்க போகிறது எஸ்பிஎல்சி, ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா இது கிட்டத்தட்ட க்ளோசர் டு பேங்க் கேரண்டி மாதிரி. அதாவது ஒரு பேங்க்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க அந்த எல்சிக்கு. ஒருவேளை பையர் வந்து பேமெண்ட் பண்ணல அப்படின்னா பேங்க்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எந்த பேங்க்கு கேரண்டி கொடுத்தாங்களோ அந்த பேங்க் அந்த பேமெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பேங்க் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு எல்சி, பாதுகாப்பான எல்சி தான் எஸ்பிஎல்சிங்கிறது, ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். ரெண்டாவது கன்ஃபர்ம்டு எல்சி. இப்போ நான் கன்ஃபர்ம்டு எல்சினா என்னன்னு சொல்கிறேன். கன்ஃபர்ம்டு, நீங்கள் அந்த நேம்லேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது எய்தர் எக்ஸ்போர்ட்டர், நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க, உங்களுடைய பேங்க்கு கூட அந்த எல்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வேறு ஒரு பேங்க்கு வந்திருக்கிற எல்சியை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் எல்சி தான், ஒரு ஃபேக் கிடையாது அப்படின்றது தான் கன்ஃபார்ம்டு எல்சி அப்படின்றது. அப்போது ஒரு பேங்க்கே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுனால இந்த எல்சி ஒரு பாதுகாப்பான எல்சின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பேங்க்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் இஷ்யூஸ்லாம் ஆச்சு அப்படின்னா. கன்ஃபார்ம்டு எல்சி. மூணாவது அன்கன்ஃபார்ம்டு எல்சி. அன்கன்ஃபார்ம்டு எல்சி அப்படின்றது எந்த பேங்க்குமே கன்ஃபார்ம் பண்ணாமல் வர எல்சி, உங்களுடைய இம்போர்ட்டர்கிட்டருந்து வர எல்சி தான் அன்கன்ஃபார்ம்டு எல்சி. எந்த பேங்க் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பேங்க் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். அப்போது உங்களுடைய இம்போர்ட்டர் பேங்க் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரியான எல்சி ரிஸ்கியான எல்சி தான், அன்கன்ஃபார்ம்டு எல்சி. அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி. டிரான்ஸ்ஃபரபிள் எல்சினா என்னென்னா, இப்போது உங்களுடைய இறக்குமதியாளர் உங்களுக்கு ஒரு எல்சி அனுப்புகிறாரு, அது டிரான்ஸ்ஃபரபிள் எல்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுமதியாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் ஒரு பார்ட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, அதாவது அந்த எல்சியில் இருக்கிற ஒரு பகுதியை நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எல்சியில் ஒரு பார்ட்டை உங்களுடைய அதர் பார்ட்டிஸ், லைக் நீங்கள் குட்ஸை யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லாட்டினா வேறு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வேறு யார்ட்டையாவது வாங்குறீங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பகுதி ஆஃப் எல்சியை யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி. அந்த எல்சியை அனுப்புகிறவங்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் குட்ஸை வாங்குறீங்களோ அவங்களுக்கும் ஒரு பகுதி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுதான் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி. அதுக்கு அடுத்தது ஐந்தாவது பேமெண்ட் அட் சைட் எல்சி. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேமெண்ட் அட் சைட் எல்சி அப்படின்றது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்சி, பேமெண்ட் அட் சைட் எல்சி நீங்கள் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா, உங்களுடைய குட்ஸு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பண்ண பிறகு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண உடனே வித்தின் 7 to 10 டேஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃபண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான எல்சி தான் பேமெண்ட் அட் சைட் எல்சி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, டிஃபர்டு பேமெண்ட் எல்சி. டிஃபர்டு பேமெண்ட் எல்சினா, இப்போது பேமெண்ட் அட் சைட் எல்சியில் நம்ம என்ன பார்த்தோம், இமீடியட்டாக 7 to 10 டேஸில் பணம் கிரெடிட் ஆகிடும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த உடனே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டிஃபர்டு பேமெண்ட் எல்சினா உடனே பணம் கிடைக்காது, ஒரு கிரெடிட் பீரியடு அந்த எல்சியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குட்ஸு அரைவ் ஆகி அவங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறமாவோ இல்லாட்டினா அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட் பீரியட்லேயோ ஒரு சர்டன் டேட்டில்
அவங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் டிஃபர்டு பேமெண்ட் எல்சி. அப்போது இப்போ நான் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எல்சி சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி ரிவோக்கபிள் அண்ட் ரிவோக்கபிள் எல்சினா என்ன அப்படின்றத நம்மளுடைய மெம்பர் ஒன்லி வீடியோஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அப்போ இதில் நீங்கள் எந்த எல்சி நீங்கள் எடுக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்டாண்ட் பை எல்சி பெஸ்ட் எல்சி, கன்ஃபர்ம்டு எல்சி அதுவும் பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் அட்சைட் எல்சின்னு கேட்கணும். இப்போ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து எப்படி கேட்கணும் தெரியுமா உங்களுடைய பையர்கிட்ட? இர்ரிவோக்கபிள் கன்ஃபர்ம்டு பேமெண்ட் அட்சைட் எல்சி அப்படின்னு நீங்கள் உங்கள் பையர்கிட்ட கேட்டு வாங்கணும். இர்ரிவோக்கபிள்னா அந்த எல்சியை கேன்சல் பண்ண முடியாது. கன்ஃபர்ம்டுனா ஆல்ரெடி ஒரு பேங்க் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது உங்கள் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டினா வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி பேங்காக இருக்கலாம். பேமெண்ட் அட்சைட் எல்சியில் நீங்கள் லோடிங் போர்ட்டு பேமெண்ட் அட்சைட் எல்சியும் வாங்கலாம், டெஸ்டினேஷன் போர்ட்டு பேமெண்ட் அட்சைட் எல்சியும் வாங்கலாம். நீங்கள் லோடிங் போர்ட்டு பேமெண்ட் அட்சைட் எல்சி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு மச் பெட்டர். ஏன்னா உங்களுடைய குட்ஸு நம்ம போர்ட்டை விட்டு இந்தியன் போர்ட்டை விட்டு வெளியில் போன பிறகு விதின் 7 to 10 டேஸில் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும். அங்கே போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அங்கே போய் அந்த குட்ஸு அந்த கண்ட்ரியில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் கிடையாது. இது வந்து பேமெண்ட் அட்சைட் லோடிங் போர்ட் எல்சி. அப்போது இந்த மாதிரியான ஒரு எல்சியை நீங்கள் உங்கள் பையர்கிட்ட கேட்டு வாங்க முடியும். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுவாங்க, எல்சி அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே யாருக்காண்டினா கொஞ்சம் பிக் வால்யூமில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான். சின்ன சின்ன ஸ்கேலில் பண்ணுற சின்ன சின்ன ஏற்றுமதியாளர்களுக்கு கிடையாது. ஏன்னா பிகாஸ் எல்சின்றதே ஒரு பையர் தான் உங்களுக்கு எல்சி இஷ்யூ பண்ணணும், அப்படி தானே? அவங்க சின்ன சின்ன வால்யூமுக்கெலாம் தரமாட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு பிக் வேல்யூக்கு தான், ஒரு 20 lakhs 30 lakhs 40 lakhs 50 lakhs இந்த மாதிரி போகும்போது தான், 1 crore அந்த மாதிரி போகும்போது தான் அதுக்கு தான் எல்சிலாம் பெரிய பெரிய பையர்ஸ் இறக்குமதியாளர்கள் எல்சி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்சியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹியூஜ் வால்யூம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். உங்கள் பையரும் அதுக்கு எல்சி இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு பிக் இம்போர்ட்டராக இருக்கணும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்சி அப்படின்றது அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அந்த எல்சியை தரவாக படித்து பார்க்கணும். உங்களுடைய பேங்க்லேயுமே நீங்கள் அதை கொடுத்து நல்ல தரவாக படித்து பார்த்து பேங்க்கில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 3 தடவை 4 தடவை படித்து பார்த்துடணும். உங்களால் அதில் போட்டிருக்கிற அந்த டேர்ம்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படின்னா அந்த இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சியை அக்செப்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை மாடிஃபை பண்ண சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கணும். உங்களுடைய டேர்ம்ஸ் அதில் அக்செப்ட் பண்ணுறது நீங்கள் எல்லாமே அந்த டேட்டில் கொடுக்க முடியும், அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் செய்ய முடியும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும்தான் அந்த எல்சிங்கிறதே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்மேட்சாக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை சரியான டேட்டில் சரக்குகள் அனுப்பாட்டினாலும் சரி, உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகாமல் போயிடும். ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எல்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.